அன்புள்ளம் கொண்ட ஈஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பராபவ வருடத்திய பலன்களை பத்தியும், இந்த புத்தாண்டுல சித்திரை மாதத்துல எந்தெந்த ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ராசிகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடம் எப்படி இருக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, முதல்ல பராபவம் அப்படின்னாவே உலகெங்கிலும் ஆட்சி செய்தல் அப்படிங்கிறதுதான் அதோட அர்த்தமே. அந்த பராபவம் அப்படிங்கிறத பிரிச்சு பரா குட்டல் பவம் அப்படின்னு பிரிச்சோம்னாவே அது உலகெங்கிலும் ஆட்சி செய்தல் அப்படிங்கிறது தான் குறிக்கும். அப்போ உலகெங்கும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு நடக்குமான்னு கேட்டா, உலகம் பூரா ஒரு நபரால் ஆட்சி செய்ய முடியாது. ஆனா அதுக்குண்டான தன்மைகளை வெளிப்படுத்தும். அதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படியும் நீடிச்சிச்சுன்னா எல்லா உலகத்துல உள்ள அனைவருமே போராடுவாங்க. போர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். போர் வருமா வராதாங்கிறது நடக்கும் போதுதான் தெரியும். ஆனா போர் முழுமையா வராது. இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையால பெரிய லெவல்ல பாதிப்பு வராது. இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருடம் ராஜாவாக குரு வருவதனால் ஆட்சி நல்லாட்சி நடக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும். உலகத்துல நடக்கிற பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும். தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துடும். எல்லாத்துலயுமே தீர்வுக்கு வந்துடும். காரணம் என்ன? குரு இப்ப அதாவது இந்த உலக ஜெகஜாதகத்தின் அடிப்படையில லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதும், அதே மாதிரி குரு உச்சமாகிறதும். ஏன்னா அடுத்த வருஷம் குரு உச்சமாயிருவார். அப்படி உச்சமாகும் போதுல என்ன நடக்கும்னா, எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு கொண்டு தந்து இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற இது வந்துடும். சோ அப்ப நம்ம என்ன, வைகாசிக்கு மேல இந்த போர் சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அப்ப வைகாசி மாசம் வரையும் இந்த இது ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த இது ஓடிக்கிட்டு இருந்து 2 மாசத்துக்கு இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஓடும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கு காரணம் ராஜாவா குரு வருது, வேற எந்த காரணமும் இல்லை. அதே மாதிரி வருட மந்திரியாக வருபவர் யாருன்னு கேட்டா, அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய். இவர் வரலாறுனாவே கொஞ்சம் சிக்கல் தான். இது பல பிரச்சனைகள் பல கலகங்கள் ஆனதுக்கு அப்புறம், நான் சொன்னேன்ல இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை முடியும் அப்படின்ட்டு. இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள பல இழப்பீடுகள் பல சண்டைகள், குறிப்பா காவல்துறை அதிகாரிகள், இராணுவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாருக்குமே, நம்ம பர்டிகுலரா தமிழ்நாடு இந்தியான்னு சொல்ல, உலகெங்கிலும் காவல்துறை அதிகாரிகளுக்கோ இராணுவ அதிகாரிகளுக்கோ அந்த மிலிட்ரி போர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிற அனைவருக்குமே பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தும். துணிஞ்சு அடிங்க தப்பு இல்லை அப்படிங்கிற ஊக்கத்தை கொடுத்து பல பிரச்சனைகள்லாம் நடக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த போர் முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சேனாதிபதியும் யார் வர்றாருன்னு பார்த்தா சந்திரன் வர்றாரு. அப்ப அதுக்கேத்த எல்லா வேலைக்குமே, சந்திரன்னா என்ன, அடுத்தடுத்துன்னு போறவர். சந்திரனோட இயல்பே தானே. அப்படிங்கும்போது அடுத்தடுத்துன்னு அவர் போகும்போது என்ன ஆகும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை, அப்படி ஒவ்வொரு பிரச்சனையா வருவாங்க. சோ அவங்க ஆரம்பிச்சு இப்ப வரையும் என்ன பண்ணிருக்காங்களோ அதே இன்னும் 2 மாசம் குரு உச்சமாகிற வரையும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு தெரியும், குரு உச்சமான பின்னும் அந்த குரு உச்சம் 8 மாசத்துக்கு நிற்கும். அந்த 1 வருஷத்துக்கும் அந்த கடகத்திலே தானே இருக்கும். அப்ப அடுத்து பிரச்சனையில கலப்பிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் போர் தீவிரமா ஆகிற மாதிரி கொண்டு போய் உலக நாடுகள் அனைத்தும் வந்து பேசி அமைதிப்படுத்துற மாதிரி கூட வரும். சோ இது எல்லாமே வைகாசிக்கு அப்புறம்தான் போருங்கிற விஷயம் ஸ்டாப் ஆகுமே ஒழிய அதுக்கு முன்னாடி வரையும் எந்த ஒரு இதுவும் முன்னேற்றமும் இருக்காது இந்த விஷயத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குரு உச்சமாகறனால இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்கிறதுனால மஞ்சள் கொடி இல்ல மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல ஆன்மீகம் தொடர்பான கட்சிகளோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல. குரு பொதுவா ஆன்மீக கிரகம், மஞ்சள் குறிய கிரகம். அப்ப அந்த மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மஞ்சள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆட்சியை உட்கார வைக்கும், ஆட்சி பீடத்தில் அமர வைக்கும். அதாவது அவங்க ஆட்சியில உட்காருவாங்கன்னு சொல்ல, ஆட்சி பீடத்தில் அமர வைப்பது அவர்கள் அப்படிங்கிறத சொல்றேன். அவங்க உட்காரணும்னா அந்த மஞ்சளோட சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இருக்கிறதுனால, குரு உச்சமாயி ராஜாவானதுனால இந்த அமைப்பை சொல்றேனே வழியா மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை. யாரும் பர்டிகுலரா இந்த கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட இது பண்ணிட வேண்டாம். நான் பொதுவா சொல்றேன், ராஜா குருவாக இருக்கார். நீங்க எந்த பஞ்சாங்கத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த வருஷத்து ராஜா குரு தான். அதனால நீங்க பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. அதனால அவங்களோட சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இந்த எலெக்ஷன் பீரியட்ல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஆர்க்காதிபதியாக சந்திரன் வருவதால் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். குறிப்பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி தரும்.
நம்ம நாட்டுல இருந்து அதிகப்படியானோர் வெளிநாட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு வரும், பொருட்கள் நம்ம நாட்டுக்கு வரும். வெளிநாடு தகவல் தொடர்பு சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆர்க்கியாதிபதி சந்திரனாக வருவதும் அந்த சந்திரன் ராகுவோட இணைஞ்சு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்துறையில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சூப்பரா இருக்கும், எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நீரஜாதிபதியும் குருவா வர்றதுனால அவரும் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரத்தனங்கள், சுரங்கங்கள், குறிப்பா தங்க சுரங்கங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா குரு உச்சமாயி அவரு நீரஜாதிபதிக்கு அதிபதியா வரும்போதுல தங்க சுரங்கங்கள் அதிகமாக தங்க குவியல் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாங்க, இல்ல அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும், என்னன்னா தானியாதிபதிக்கு புதன் கடவுளா வர்றார். அவர் நீச்சமாய் சனி செவ்வாயோட சேர்றது ரொம்ப தப்பு. அப்படிங்கும் போதுல புரட்டாசி மாசத்துல தானியங்கள் அதிகமா இருக்கும். கோச்சாரத்தின் அடிப்படையில புரட்டாசியில மேக்சிமம் புதன் உச்சத்துக்கு வந்துடுறாரு. ஆனி மாசத்துல தானியங்கள் இருக்கும். அடுத்த வருஷம் பங்குனி மாசம், இப்ப நடப்பு பங்குனி மாசத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா போன வருஷத்து தானியாதிபதி தான் இப்ப செல்வாரு. அடுத்த வருஷம் பங்குனி மாசம் வரும்போது நிறைய பேர் தானியங்கள் விளைச்சல் கம்மியாக இருக்கும். அப்ப யாருக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்பு? விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். கவனமா இருக்கணும். தானிய விளைச்சல் இந்த வருஷத்துக்குரிய பலாபலன் என்னன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால எல்லாத்துக்கும் துணிஞ்சிருங்க. மழை நல்லா பெய்யும், எந்த மாற்றம் வராது, மழை சூப்பரா இருக்கும். ஆனா பின்மலையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல முன்மலையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஏட்டிக்கு புட்டியா தான் மழை பெய்யுமே ஒழிய உங்களுக்கு சரிசமமா மழை பெய்யாது. வானத்தை நம்பி இருக்கிறது தப்பே கிடையாது. வானத்தை நம்பி இருக்கிறது எதுக்குன்னா ஏரி குளம் நிரம்புறதுக்காண்டி மட்டும் வானத்தை நம்புங்க. விவசாயத்திற்கு இந்த காலகட்டத்துல வானத்தை நம்பாதீங்க. காரணம் என்னன்னா மேகாதிபதியும் இந்த காலகட்டத்துல யாருன்னா சந்திரன் தான் வராது. சந்திரன் ராகுவோட சேர்றதுனால, அதுவும் கும்ப வீட்டுல இருக்கிறதுனால அடைமழை உண்டு, மழை அதிகப்படியாக பொழியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த மழை பயனுள்ளதா? ராகுவோட சேர்ந்துட்டார், விஷம்தான் கொட்டும். அப்படிங்கும் போதுல அது கொஞ்சம் பயனற்ற மழையாத்தான் இருக்கும். நிறைய மழை பெஞ்சாலும் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை. ரெகுலர் மழையை அதிகப்படியா பெஞ்சிச்சுன்னா விவசாயத்துக்கு பாதிப்பு தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்து செயல்படுங்க. அதிகப்படியா மழை இருக்குமே ஒழிய குறைவான மழை இந்த காலகட்டத்துல இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ரஜாதிபதியாக இந்த காலகட்டத்துல குரு வர்றதுனால மருந்து பொருட்கள் அதிகமா ரஜாதிபதி இந்த காலகட்டத்தில் சனி வர்றதுனால மருந்து பொருட்கள் இந்த வாட்டி அதிகமாக விற்பனை செய்யப்படும். இன்னும் சொல்ல போனா மருத்துவத்துல புரட்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விலைவாசியும் அதிகமாகும். அதிகப்படியான ஆப்ரேஷன் இந்த மாதிரி தான் கொண்டு போவோம். அதாவது அறுவை சிகிச்சை, ஏன்னா சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்டதுல புதிய புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. புதனோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப பர்டிகுலரா தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையோ இல்லாட்டி லங்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையோ அந்த மூளை நரம்பியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ புதிய மருந்துகளும் அறுவை சிகிச்சை நிபுணத்துவங்களும் கண்டுபிடிக்கும். அதாவது நமக்கு அதுல பத்தி பெரிய ஐடியா இல்லை. ஆனா அந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கண்டுபிடிப்பாங்க, அதனால மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றது எந்த விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல யானைகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் காலகட்டம். சோ அந்த யானை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. ஒண்ணு யானைகளால நம்ம பாதிக்கப்படணும், இல்ல நம்மளால யானை பாதிக்கப்படணும். பிரஜைகளுக்கு அதிபதியாக குரு வந்ததுனால பிரஜைகளுக்கு பாதிப்பில்லை, பிரஜைகளால் தான் யானைகளுக்கு பாதிப்பு. அதனால யானைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குதிரைகளும் அதிகமா இந்த காலகட்டத்துல வளரும். அதே மாதிரி விருட்சமும் அதிகமா, அதாவது தானியங்களுக்குத்தான் பாதிப்பு. விருட்சம் அப்படின்னா மாம்பழம், பலாமரம், இந்த மாதிரி மர வகைகளுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப இந்த காலகட்டத்துல பழங்கள் அதிகமாக நல்லா இருக்கும், கிடைக்கும். பழம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல விவசாயம் பண்றவங்களுக்கு இப்ப தக்காளி பழம் தான். சோ அந்த தக்காளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா கிடைக்கும், அதிகமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பசுக்களுக்கு சந்திரன் காரகாதிபதியா வர்றதுனால இந்த காலகட்டத்துல பசுக்கள் அதிகமா இருக்கும், பால் அதிகமா கிடைக்கும். ஒரு காலத்துலலாம் நம்ம டிவியில பார்த்திருப்போம், பாலை நடு ரோட்ல ஊத்திருப்பாங்க, என் பாலை எடுத்துக்க மாட்டேங்காங்க, என் பாலுக்கு விலைவாசி இல்லை, நடு ரோட்ல ஊத்திருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் திரும்பவும் பார்க்கலாம். காரணம் என்ன? சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கும் போது பசுக்களுக்கு சந்திரன் காரகாதிபதியா வரும்போதுல நல்லா பால் நிறைய கிடைக்கும், பசுமாடுகளும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான தன்மையே.
அப்படி ஒரு தன்மை இருக்கும்போது பால் அதிகமா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நெய்யாக்குங்க, தயிராக்குங்க, அது கெட்டு போகாத பொருளா என்னவோ இருக்கோ அதை மாத்தி வைங்க. அதை விட்டுட்டு ரோட்ல கொண்டு போய் கொட்ட வேண்டாம். இது என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை இப்படி நீங்க செய்யுங்க, இதுவும் உங்களுக்கு லாபகரமானதாக மாறும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். ஏன்னா நடக்க போறதை முன்னாடியே சொன்னா எல்லாருமே அதை நம்ப மாட்டாங்க. நடந்ததுக்கு அப்புறம் அவர் அப்பவே சொன்னாரு, பால் ரோட்ல ஊத்துவாங்க, அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானம் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்பும் இந்த பரபாவ வருடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சிக்கலும் இல்லை. மக்களுக்கும் மிருகங்களுக்கும் அற்புதமான காலகட்டம்ங்கிறதே பரபாவ வருடம் தான். அதனால பரபாவ வருடம் உண்மையிலே அற்புதமான வருடம். ஆனால் தானிய கிடங்குகளும் தானியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மக்களின் கடமை. காரணம் என்ன, அது இந்த காலகட்டத்துல அதிகமா குறையும், அது பிரயோஜனம் இல்லாம கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதுல அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி யாரும், அதாவது உலக ரீதியா இதுலதான் டிமாண்ட் கிரியேட் ஆகும். தானியங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் அந்த பதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கும் தான் பாதிப்பே, மற்ற யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஸ்டாக் வச்சுக்கிறவங்களுக்கும் தான் பாதிப்பு, மளிகை கடை வச்சிருக்கவங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா ஸ்டாக் வச்சாதான் மளிகை கடையே ஓடும். அப்ப அவங்களுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகும், பொருள் வராது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், வேற எந்த ஒரு பாதிப்புமே இந்த பராபவ இடத்துல இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் வீடியோஸை கண்டினியூஸா பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. நன்றி.